ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. தனா வந்து அதிரடியாக வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டை விட்டு ஓடி போய் அதுக்கு வந்து சாரு தான் வந்து ஐடியா கொடுத்தாங்க. வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கார்த்தி வந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டக்குன்னு பார்த்தா வந்து தனா வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து வேணாம் வேணாம் தனா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தெரியுது கார்த்திக் வந்து ஓ நீ ஒன்றும் கொடுக்கலையா, நான் தான் கனவு கண்டுட்டேனா அப்படின்னோடனே என்ன கொடுக்கலையா எனக்கு ஒன்றும் புரியலன்னு தனா வந்து கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லை நீ முத்தம் கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னோடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தனா சாரி தனா நான் வேணும்ன்ட்டு எதுவும் தெரியல, அது சந்தோஷம், நீ லவ்வை சொன்ன சந்தோஷத்தில் வந்து நான் கனவு கண்டுட்டேன் அப்படின்னோடனே நான் இதுக்காக அழுதுகிட்டு இருக்கேன், இப்போ வந்து இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்களே, நான் அப்பயே கேட்குறப்போ வந்து சொல்லியிருக்கலாம்ல, அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே இல்லை எனக்கு நாளைக்கு வந்து நிச்சயதார்த்தம் வச்சுட்டாங்க வீட்டில், என்னால் எதுவும் சொல்ல முடியல, அதை நினச்சி தான் அழுதேன். சரி விடு, அவங்க அப்பா வந்து ரொம்ப வந்து நேர்மையான ஆள், அவர்கிட்ட போய் தைரியமாக வந்து உன் காதலை வந்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே என்ன தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னோடனே எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஏற்றுக்க மாட்டாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், பேட்மிண்டன் விளாண்டுட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கல, உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலன்னு. ஆனால் சொன்னோன்னே ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, அதே மாதிரி முதல்ல வந்து சொல்லி பார்ப்போம், அதுக்கு அடுத்தது ஏற்றுக்கலைன்னா அதுக்கு அடுத்தது என்னென்னு மற்றதை யோசிப்போம், நீ முதல்ல தைரியமாக போய் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சொல்கிறீங்க, சரி கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு என்ன விஷயங்கிறத அடுத்தது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு உள்ளே வராங்க. இந்த பக்கம் மணி வந்து வாசலில் கூப்பிட்றாங்க. தனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து கண்டுக்கவே இல்லை, கரெக்டாக வந்து கூப்பிட போகாமல் போயிட்டுருக்கா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படிங்கிறப்ப பாட்டியும் பேசுகிறாங்க. பாட்டிக்கிட்ட பேசுனது எதுவுமே கேட்காம அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னோன்னா அப்பா ரூமில் தான் இருக்காங்க போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேசலான்ட்டு போகிறாங்க. தனா தைரியத்தை வர வச்சு இன்றைக்கி லவ்வை சொல்லியே ஆகணும் அப்படின்னு. ஆனால் அவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்களால பேச முடியல, அது எல்லாத்தையும் நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தனா. ஆமாம் நான் கூட பயந்துக்கிட்டே இருந்த புவனேஸ்வரி வேறு ஏதாவது கேட்டுட்டானா மாயா சம்மதிக்க மாட்டாளேன்னு நினச்சேன். ஆனால் தனா கேட்டோன்னே நீங்கள் சந்தோஷமாக தைரியமாக தனா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு ஜானகி கேட்டேன். என் பொண்ணுக்கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அவள் என்னை தப்பாக நினச்சிப்பா, ஏன்ப்பா இதை கூடவா நம்ப மாட்டேங்க அப்படின்னு. மற்ற யாராக இருந்தால் கூட நான் கேட்டிருப்பேன், ஆனால் தனாங்கும்போது என் பேச்சை தட்டவே மாட்டான், என்னால் உறுதியாக சொல்ல முடியும், தைரியமாக வந்து நான் சொல்லலாம், என் பொண்ணு வந்து என் பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டா அப்படின்ட்டு, அதனால தான் தைரியமாக சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்தை வந்து நான் எப்படி நடத்துகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஆமாம் தனாவும் சந்தோஷமாக இருப்பா, நமக்கு வந்து புவனேஸ்வரி இப்படி மனசு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவள் அப்போவே வந்து மனசு மாறிட்டா. இப்போ வந்து பஞ்சாயத்தில் கூட வந்து கரெக்டாக வந்து சிவா வந்து காப்பாற்றினா, அதனால் நிச்சயமாக தனாவையும் நல்லபடியாக பார்த்துப்பா, அதனால் நம்ம குடும்பம் வந்து எல்லோரும் ஒத்துமையாக இருக்கலாம் பழையபடி அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கதா. இந்த விஷயத்தை தனா கேட்டுட்டு ஒரு ரூமுக்கு போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க, பேக்கை கீழே போட்டு. கரெக்டாக அந்த சமயத்தில் சாரு வராங்க. சாரு வந்தோன்னே அந்த அழுவுறது நிப்பாட்டிட்டு, நாம் உன் வயசு தானே, எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, உன்கிட்ட கேட்காமே அவங்க சொல்லிட்டாங்களா, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா சப்பக்கட்டு கட்டாத, எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து கார்த்தியை விரும்புகிற அப்படின்னு. உண்மை தானே? ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியும், எனக்கு எப்போயோ தெரியும், நீ வந்து பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, கல்யாணம் வேண்டான்னு, அதை சபையில் சொல்லியிருந்தேன்னா எல்லா பிரச்சனையும் அங்கேயே சரியாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னே, அதை எப்படி நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னோடனே, இதுக்கு ஒரே தீர்வு நீ வீட்டை விட்டு ஓடி போகிறது தான் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியவே முடியாது, மரியாதையாக பேசு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போகிறாதுன்னு நீ மேற்கொண்டு பெருசாகிறியா அப்படின்னோட, இங்கே பாரு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணுமா வேணாமா, நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் தவிர, நீ அடுத்தவங்க உங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துடுறாங்க, நீ வந்து வாழணும்ல அப்படின்னா என்ன. இப்போ மாயாவோட அப்பா அம்மா கூட தான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, அதே மாதிரி நீங்களும் வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இரு நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னோடனே, அவர் ஒத்துப்பாரா அப்படின்னோடனே கரெக்டாக சாரு ஃபோனை போட்டு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய சிக்கலாக இருக்குது, அதனால் அவளால் எதுவும் பேச முடியல, அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ராத்திரியே வந்து தனா வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னோடனே, தனா பக்கத்துலையா இருக்கா அப்படின்னா, ஆமாம் ஃபோனை அவங்ககிட்ட கொடுங்கன்னொன்னே ஸ்பீக்கரில் இங்கே சாரு போடுறான், இப்படி அவசரப்படுறியே அப்படின்னோடனே, வேறு வழி இல்லை, இவ சொல்கிறத பார்த்தாலும் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம அதுக்காக இவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம இழக்க முடியாது, அதனால் நம்ம கிளம்பி ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, உங்களுக்கு தனாவை அழைச்சிட்டு போகிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவள் வந்தான்னா நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் அப்படின்னு இங்கே சொல்லிகிட்டு இருக்காப்புல நம்ம கார்த்தி. இந்த விஷயம் வந்து வெளியில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம கார்த்தி. சரி நான் இன்றைக்கி ராத்திரி வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த சாரு வந்து அவங்க அப்பா மகாலிங்கத்துக்கிட்ட ஃபோனை போட்டு பேசுகிறாங்க. ஆமாம் என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோடனே, மற்றவங்களுக்கு பிரச்சனை நமக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே,
இந்த மாதிரி வந்து கார்த்தியை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கா தனா அப்படின்னோன்னா, அது மட்டும் இல்லை அவங்க ஓடி போகிறதுக்கு வந்து ஏற்பாடு நான் எல்லாமே பண்ணிட்டேன், இன்றைக்கி ராத்திரியே கிளம்பிடுவாங்க, அவங்களே போக மாட்டேன்னு சொன்னாலும் நான் எப்படியாவது சம்மதிக்க வச்சு போக வச்சுருவேன். அதுக்கப்புறம் இவங்க குடும்பம் மானம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து ரகுராமும் சரி ஜானகியும் சரி இருக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மொத்தமும் நம்ம கையில் சாம்ராஜ்யத்தை கையில் எடுத்துடலாம், என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னோடனே, சூப்பர்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த விஷயம்லாம் மாயா தான் இது மாதிரி இடக்கு முடக்கா பண்ணுவான்னு பார்த்தா தனா ஒரு படி மேலே போயிட்டாலே. மாயா கடைசியில் வந்து எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப, அதுக்கு தான்ப்பா நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், கூடவே தனாவை தனியாக பேச விடாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடு சூப்பராக முடியுது.